மிக்க நன்றி. நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன். வீடு இல்லாமல் சரியான கஷ்டப்பட்டேன் நான். தீபாக்காவோட கொஞ்சம் பேசுவேன். என்னன்னு சொன்னால் இப்போ தீபாக்காவோட ஒரு அனுமதி இல்லாமல் இந்த வேலைகளை வந்து ஒரு கணவரால் செய்ய முடியாது. சில வேலை திட்டங்கள் இங்கே செய்ய தொடங்கி இருக்கிறோம். தொழில் ரீதியா 1 மில்லியன் பெறுமதியான, அதாவது ஒரு அரசாங்கத்தாலேயே செய்ய முடியாத ஒரு வேலைகளை தான் செத்துக்கு 10-11 வருஷம் செத்து. அப்போ அவ நான் பராமரித்து வந்தேன். நான் தான் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNFல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் தேற்றாத்தீவு அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த பக்கம் வரும்போது ஒரு அழகிய ஒரு கிராமம், வளைச்சி ஃபுல்லாக வந்து குளங்கள், பாவிகள், ஆறுகள் என்று இப்படி எல்லாமே சூழ்ந்திருக்கின்றது. அந்த வகையில் வரும்போது நாங்கள் கண்காணித்து கொண்டு வந்து நாங்கள் நிறைய இடங்களில் வந்து பயிற்சியும் செய்து கொண்டிருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து இப்போ இங்கே ஒரு வீடை வந்து திறப்புலா செய்திருக்காண்டி வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வீடை வந்து இப்போ வந்து நிர்மாணித்து கொடுத்த இந்த வீடு கட்டுவதற்கான முதல் காரணமாக இருந்தது கனடா நாட்டில் தொழில் புரிஞ்சு கொண்டிருக்கிற கண்ணனங்கள் தான். அப்போ அவங்களுடைய SQM ஃபவுண்டேஷனுடைய இது 40வது வீடு. அந்த வகையில் இந்த வீடை வந்து கட்டி கொடுத்தது ஜீவ ஊற்று அன்பின் கரம், அவங்களுடைய 152வது வீடு. அப்போ நாம் வந்து திறப்புலா செய்கின்ற அனைத்து வீடையும் வந்து கட்டி கொடுக்கறது ஜீவ ஊற்று அன்பின் கரம் தான். அந்த வகையில் இவங்களும் வந்து ஆரம்பத்திலே வந்து சொந்தமாக வந்து வீடு இல்லாமல் நிறையவே கஷ்டப்பட்டவங்க. அப்போ நிறைய இடத்துல வந்து வீடு கட்டு போயிருக்காங்க. அதாவது நம்மளுடைய சில அந்த நிறுவனங்கள், அரசாங்கத்தினூடாக வேறு வழிகள் எல்லாம் வந்து இவங்க வந்து வீடை வந்து பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி எல்லாமே வந்து அணுகியிருக்காங்க. எல்லாமே வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்குது. அப்போ இறுதியாக வந்து கிடைச்ச ஒரு ஆள் தான் இந்த கனடாவில் தொழில் புரிஞ்சு இதே தேத்தாதேவி கிராமத்தை சேர்ந்த கண்ணன் அங்கிள். அப்போ உடனே கேட்ட உடனே அப்போ அந்த அங்கிளும் வந்து முன்பு வந்து இந்த வீடை வந்து கட்டுவதற்காக இன்றைக்கு திறப்பு விழா வந்து நாங்கள் செய்ய போகின்றோம். அதோட வந்து நம்மளோட இணைஞ்சிருக்கின்றார் சீலன் அண்ணா என்று ஒன்று இருக்கிறார். அதோட கம்ஜன், அவரும் வந்து தேத்தாத்தீவு தான். அப்போ இப்படியான சேவைகள்லாம் செய்கிறதுக்கு இவங்களும் வந்து ஒரு ஊந்து சக்தியாக இருந்து கொண்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துலேயே வந்து கம்ஜனும் அடுத்தது சீலன் அண்ணா நின்று கொண்டு இருக்காங்க. அப்போ அவங்களையும் நாம் வீடியோக்குள்ளே அழைச்சு அவங்களோட கருத்தையும் வந்து கேட்டுட்டு இன்னும் சொற்ப வேளையில் இப்போ கண்ணனங்களும் வந்துடுவாங்க. அப்போ நாங்கள் இந்த இன்ட்ரோடக்ஷன் எடுத்து கொண்டிருக்கோம். அப்போ கண்ணனங்களும் வந்ததுக்கு பிறகு நாங்கள் இந்த வீடியோ தொடர்றோம். அந்த வீட்டுக்கார அந்த அக்கா அந்த அம்மாவோடையும் நாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி சீலன் அண்ணா வாங்கள், உங்களை வருக என வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம் அண்ணா. மைக்க இதில் அடிச்சு. வணக்கம் அண்ணா, அப்படி சுகமா இருக்கீங்களா? வணக்கம், நல்ல சுகமா இருக்கிறேன். ஜீவா ஊற்று அன்பிங்கரத்தினுடைய புது டிஷர்ட் மாதிரி இருக்குது. இது நாங்கள் புத்தா எங்களுக்கு நாங்கள் இப்படி போட்டு வரேன் வீடு திறப்புல வரக்குள்ள. கட்டாயம் நீங்கள் அதில் ஜீவ ஊற்றிட்டு ஒரு உறுப்பினராக மாற வேணும். நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ இந்த டிஷர்ட்டுக்காக வேண்டியனே இல்லை, நம்ம இப்போ தொடர்ச்சியாக சேவை செய்து கொண்டிருக்கோம் தானே பார்ப்போம். அது நாங்கள் எங்களோட குழுவில் கலந்தது இப்படி மீடியாவுக்கு நாங்கள் வேணும்னா ஒரு டிஷர்ட் அடிக்கிற பிளான் ஒன்று இருக்குது. அப்படியா? பிற்பாடு எங்களை உதவி செய்கிற மீடியாக்களுக்கு நாங்கள் இப்படி ஒரு டிஷர்ட்டை கொடுக்கலாம்னு யோசனை ஒன்று இருக்கிறது இது வரைக்கும். சரி, அப்போ அந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற பெல்ஜியம் நாட்டில் இருக்கிற ஜீவன் அண்ணா நாளைக்கு முடிவெடுக்கணும். அவரும் நிர்வாகம் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. சரி, ஓகே. நான் அதை இன்றைக்கு நம்ம இந்த வீடு திறப்புலாக வந்திருக்கிறோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எல்லா இடம் போக்குள்ளே வந்து நம்முடைய அதாவது ஜீவ ஊற்று அன்பிங்கரம், SQM ஃபவுண்டேஷன், அடுத்தது இந்த உதவி செய்கிறவங்களுக்கு நன்றி சொல்றது வளமை. அப்போ அந்த வகையில் இப்போ வேறு ஏதாவது உதாரணத்துக்கு நம்ம இந்த கிராமங்களுக்கு வரும்போது இந்த இங்கே வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்குது. ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து அவங்களோட வீடு வந்து அமைஞ்சிக்கிற இடம், சுற்றுப்புற சூழல், அதை பற்றி எப்படி சொல்லுங்கண்ணா. இன்றைய நாளே நாங்கள் தேத்தாத்தீவு இது ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு குடியிருப்பு தேத்தாத்தீவு குடியிருப்பு பகுதியிலே இந்த வீடு நாங்கள் அமைத்து கொடுத்திருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த இடத்தில் வாழ்கின்றவர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் சுற்றி வர நல்ல காற்றோட்டமாகவும் கண் முன்னாடி பச்சை பசையில் நல்ல தோட்டங்கள் காணப்படுகின்றது. சுற்றி வர நிறைய மரங்கள் இருக்கின்றது. குளிர்மையான பிரதேசம், குளத்தோடு சேர்ந்து நீர் இருக்கின்றது. உண்மையிலேயே இப்படியான இடத்தில் வாழ்வது உண்மையிலேயே ஒரு கொடுத்து வைத்தது. நோய் நொடியற்ற நல்ல சுத்தமான காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த வீட்டை நாங்கள் அமைத்து கொடுத்திருக்கின்றோம். இந்த வீடு தேவையான அந்த அம்மா இருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து குளம், அதை நான் சொன்ன மாதிரி நான் வரும்போது நான் காட்டி இருந்தேன். அந்த பயிர் எல்லாம் வந்து பயிற்சியை வந்து செய்து கொண்டிருக்காங்க. காற்றுன்னு சொன்னா அப்படி ஒரு இதமான காற்று. அந்த வீடு அமைஞ்சிக்கிற இந்த சைட் ஃபுல்லாக வந்து பெரிய ஒரு வெட்ட வழி. இது குளம் தானே?
குளம், இது குளத்துல தான் பயிர் செய்கிறாங்க. மாரி காலத்துல ஃபுல்லா தண்ணி வந்துடும் நினைக்கிறேன். அப்படியா? இது வந்து குளத்துல பயிர் செய்கிறாங்க. மாரி காலத்துல தண்ணி வந்துடும். இதுல இந்த மாரி காலம் அதாவது சித்திரை 5ஆம் மாதத்துக்கு பிறகு திரும்ப 10ஆம் மாதம் வரைக்கும் செய்வாங்க. பிறகு 10 மழை ஸ்டார்ட் பண்ண மல்லி அப்படிதான் அநேகமான இடங்கள் இங்கே நடக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கட இடங்கள்ல அப்படி நடக்கிறது. தோட்ட குளத்திலேயே பயிர் செய்வாங்க. அவர் ஒரு வாழ்வாதாரமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. இதே இடங்களில் இந்த கக்கரி பழம் அந்த மாதிரி நிறைய அதுவும் செய்கிறவங்க. நீங்கள் போய் பேசுங்க. மரக்கறி வகைகள் வெண்டி, கத்தரி, கொச்சி, பயத்தை இப்படியான ஊர் நமது ஊர் மரக்கறிகளும் இங்கே அதிகமாக உற்பத்தி செய்து. அதோட என்னென்னா நான் வந்து கல் வைக்கிற அந்த வீடியோ வந்து நம்ம பதிவிடல, அதாவது வர முடியாமல் போயிட்டு. இப்போ அன்றைக்கு நடந்த சம்பவங்கள், அன்றைக்கு நடந்த விடயங்களை பற்றி அதையும் பற்றி சொல்லுங்களேன். நாங்கள் இல்லை அன்றைக்கு கல் வைத்தன்று நானும் வரவில்லை. என்னுடைய தீபத்தினுடைய இன்னொரு உறுப்பினராக வந்து இந்த வீட்டுக்கான அடிக்கலை வைத்திருந்தார். அதனால நானும் வர கிடைக்கல. நீங்களும் அன்றைக்கு வரல? நான் பார்த்து நீங்கள் வந்துருப்பீங்களா? தான் வந்தவர் இங்கே கம்சன் வரல. அவர் வந்து ஃபுல்லாக வந்து வெக்கப்பட்டது அப்படி செய்யாகி கொண்டு அப்படி ஆட்டோக்குள்ள இருந்து கொண்டே இருக்கார். அதை காட்டுங்க வெக்கப்படுறது. கம்சன் மாங்கலன் வீடியோவில் எடுத்து கூப்பிட்டா தான் வருவீங்க. கம்சன் சொல்லு. இப்போ அன்றைக்கு இப்போ வீடு கல் வைக்கிற அந்த நாள் வந்து நானும் வரல, சீல நான் வரல. அன்றைக்கு என்ன நடந்தது, இப்போ உங்களோட குடும்பம் எப்படி இருக்குது, ஆரம்பத்தில் எப்படி இருந்தவங்க, இவங்களோட கஷ்டங்கள், அது இப்போதைக்கு அவங்க எப்படி இருக்காங்க? கல் வைக்க வரும்போது ஒரு சின்ன ஒரு கல்லால் கட்டின மாதிரி சின்ன வீடு ஒன்று இருந்து உடைஞ்சி சேதமடைஞ்ச மாதிரி அவங்க அங்கெல்லாம் இருந்தவங்க போல அவங்களோட அம்மாவோட. அப்போ அந்த ஒரு அக்காவோட நின்றவ இந்த அன்றைக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போயிருக்காவல. அவள் தான் இந்த வீட்டில் இருக்க போறாள். அவளோட அம்மா தான் நிற்கிறவங்க. அந்த சாய்சராக தமந்து கல் வச்சுட்டு போனது கண்ணன் ஞாபகம் இல்லை. நான் இடையில ஒரு வந்து பார்த்தேன், கட்டுப்பறந்தை வந்து பார்த்தேன். இடையில ஒரு அதோட வந்து நாங்கள் இப்போ இன்றைய தருணம் இந்த வீடு மட்டுமல்ல, இன்னும் ஒரு வீடை வந்து நாங்கள் திறப்புல செய்ய போகின்றோம். இப்போ அந்த வீடியோவை நீங்கள் இப்போ மறுநாள் நீங்கள் பார்வையிடலாம். இப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து திறப்புல செய்ய போகின்றோம். இப்போ கண்ணனங்களும் வந்து இப்போ இங்கே வந்து ஃபுல்லாகி வந்து அவருக்கும் வேலை, அதாவது இப்போ பாலமுருகன் ஆலயம் ஒன்று அப்போ மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்று அங்கேயும் வந்து நிறைய வேலை பணிகள்லாம் நடந்து கொண்டிருந்தது. அப்போ அங்கால வந்து அந்த அங்கிள் வந்து அங்கேயும் வந்து சில உதவிகளை செய்திருக்காங்க. அப்போ அதுகளையும் பார்க்கணும், இப்படியான தேவைகளையும் பூர்த்தி செய்யணும். அங்கே வந்து இடம்பெற திருவிழா கோலங்கள் பூஜை நிகழ்வுகளையும் கலந்து கொள்ளணும். அப்போ அவர் ஃபுல்லாக வந்து பிஸியான ஒரு ஆள். அப்போ அடுத்தது இன்னும் சொற்ப நாளில் வந்து திரும்பியும் தமிழ்நாட்டை திரும்பிடுவார். என்ன கோயில் முடிய போயிடுவார். சரி, ஓகே. கம்சன் வேற ஏதாவது சொல்ல விரும்புறியா? வரட்டுமே, அவர் வந்தோடனே பாருங்க எஸ்கியூ ஃபவுண்டேஷனுக்கு அடிச்சாச்சு டிஷர்ட்டா. எஸ்கியூ ஃபவுண்டேஷனுக்கு அடிச்சாச்சு. ஓகே, அடுத்த கட்டமா அப்ப மீடியாக்கா என்ன ஜிடினால மக்கள் நாயகன் டிஷர்ட் அடி வேடும் பிள்ளைங்க என்னன்னா சீக்கிரமே பார்க்கறாங்க. மக்கள் நாயகனுக்கு எல்லாம் தேவையில்லை, டிஷர்ட் அடிக்கிறல. நாங்க இப்படி சிம்பிளா அப்படியே வச்சிருக்கோம். சரி, இதுக்கே மாறிட்டாரு. பாட்டம் செஞ்சுக்காரு பார்க்கலையா? பார்த்தேன். தன்னை ஒரு நடிகராக மாற்றி விட்டார். நடிகரா இல்லைன்னா மாத்தி விட்டுதானே நடிகரா. அப்படியே அந்த வாழ்த்துக்கலாம். சூப்பர், உங்களோட நடிப்பு திறமைக்கு வாழ்த்து. கம்சன் ஞாபகப்படுத்தானே வாழ்த்து சொல்றீங்க. பாட்டு பாத்துனீங்களா? உண்மையிலே பார்த்தேன். சும்மா இல்ல கூட கடைசியில தான் காலையா போயிடுச்சு எனக்கு. இறுதியில தான் கவலையா போச்சு. சரி, என்ன தங்கச்சி நடிப்பு நல்லா இருந்துச்சு. தங்கச்சி நடிப்பு நல்லா இருந்துச்சு. அந்த பிள்ளைகள் வந்து என்ன பல்கலைக்கழக மாணவியல். அப்ப அவங்க அந்த கலையோட சம்பந்தப்பட்டார்கள். நாடகம் அரங்கியல் அல்லது நாடகம் அரங்கியல் டான்ஸ் அப்படியா? இல்ல நாடகம் அரங்கியல் எடுக்கணும். அப்படியே ஒரு ஃபாலோவில் வந்து ஸ்கிரிப்ட் அடுத்தது ப்ரொடியூசர் எல்லாம் வந்து அப்படியே அமைஞ்சிக்கு செய்தோம். நல்ல நல்ல கருத்துக்களுடைய ஒரு சிறிய படைப்புகள் படைக்கும் போது உண்மையா எங்களுடைய தமிழ் ஈழத்தினுடைய கலைத்துறை, அதாவது திரைப்படத்துறை மென்மேலும் வளர்ச்சி அடையும். அநேகமாக பெரும்பான்மையாக யாழ்ப்பாணத்து ஆட்கள் தான் குறும்படம் அது நிறைய செய்கிறவங்க. கடைசியாக எங்களோட படம் ஒன்று வந்திருந்தேன், மண் பாசனை சொல்லி படம் ஒன்று வந்திருந்தேன் நினைக்கிறேன். மக்களை பார்க்க நம்மளோட தமிழ் ஆக்கள் தான் செய்திருந்தது. மண் பாசனையா அல்லது ஏதோ சொன்னீங்க கொண்டு நிறைய செய்யறாங்க மட்டக்களப்பு. நிறைய படைப்புகள் வெளியே அந்த தியேட்டர்ல பெரிய அந்த பெரிய அளவு வழியில சோபிக்கிற இல்லை, குறிப்பிட்ட 4 கிலோ முடிஞ்சிடும். அப்படி இல்லாம அந்த ரகத்துக்கு நாங்க எடுக்க வேணும். அதாவது எங்களுடைய கலைப்படைப்பாளருக்கு இன்னும் 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 வளர்ச்சி அடைஞ்சு நிறைய நல்ல நல்ல படைப்புகள் வருது. என்ன ஆனா நம்முடைய மக்கள் போய் இப்ப இந்தியாவுக்கு இருக்கிற அந்த சப்போர்ட்டை வந்து நம்முடைய ஆக்களை கொடுக்குறல்ல, நம்முடைய ஆக்களை வளர்ந்துருவாங்கன்ற எண்ணத்துல அப்படி கொடுக்குறல்ல தெரியல. ஆனா இப்ப முழுமையாவே இல்லைன்னும் இல்லை,
இருக்கணும் இல்லை சராசரியா போய் கொண்டு இருக்குது. சரி நம்ம அந்த கேட்டகரிக்குள்ள அப்படி போக வேணாம். அப்புறம் சரி ஓகே என்ன இப்போ இன்னும் சொற்ப வழியில் இப்போ கண்ணனங்கள் வந்துடுவாங்க. வந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து அந்த அம்மாவோடையும் வந்து பேசிட்டு அப்படியே வீடை வந்து திறப்புல செய்கிற கட்டத்துக்கு போகலாம். இதான் வந்து அந்த அம்மம்மாவினுடைய வளவு. இப்போ இந்த அம்மம்மாவுக்கு தான் இந்த வீடு வந்து கட்டி கொடுத்துருக்குது. அம்மம்மாவுக்கு ஒரு மகளும் இருக்காங்க. அப்போ அந்த மகளுக்கு தான் இப்போ இந்த வீடு, அதாவது இப்போ அம்மம்மாவுக்கு பிறகு மகளை கொடுப்பாங்க. இப்போ அம்மம்மாவோட வந்து நம்ம பேசிக்கொள்ளலாம், அப்படியே போவோம். இப்போ அம்மம்மாவோட இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பயிர்கள் வந்து செய்து கொண்டிருக்காங்க. நாங்கள் வரும்போதே வந்து உங்களுக்கு காட்டியிருந்தோம். இந்த இடத்துல வந்து பயிற்றை வெண்டி அப்படி நிறைய வகையான பயிர்களும் செய்து கொண்டிருக்காங்க. ஒரு குளத்து ஓரமாகத்தான் இந்த அம்மம்மாவினுடைய வீடும் வந்து இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டுவாங்க. அதற்கு பிறகு இப்போ கன்னட நாட்டில் இருக்கக்கூடிய கமலநாதன் பாக்கியராசா அண்ணா வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய வீடை வந்து கட்டி கொடுத்துருக்கின்றாங்க. அதாவது ஜீவ ஊற்று அன்பின் கரத்தின் ஊடாக. சரி வணக்கம். வணக்கம் தம்பியோ. உங்களோட பேர் என்ன? பேர் சாரதா தேவி. சாரதா தேவி. அப்போ சுகமா இருக்கீங்களா? சுகமா இருக்கிறேன். நீங்க இப்ப ஆரம்பத்துல இப்ப நிறைய கஷ்டப்பட்டீங்க. உங்களுக்கு இதுவரைக்குமே சொந்தமான வீடு இதுவரைக்கும் இல்லை உங்களோட வாழ்நாள்ல? ஒரு வீடு இருந்தது, மகள் மற்ற மகளுக்கு கொடுத்து அவங்க பிள்ளைகளோட புருஷனோட இருக்கிறாங்க. மூத்த மகள் இப்ப மற்ற மகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறது வீடு இல்லாம தான் இருந்தனாங்க. இருந்து அப்புறம் அவங்களுக்கு இந்த வீட்டங்களுக்கு அமைச்சு தந்தவங்க. இப்ப உங்களுக்கு எத்தனை வயசு அம்மா? எனக்கு இப்ப 62 வயது கூட. 62 வயசு கூட. உங்களோட அவர் அம்மா அப்பா அங்க? அவர் செத்து இப்ப 10-11 வருஷம் செத்து. அப்ப அவங்க நான் பராமரிச்சு வந்தேன். நான் தான் அவ குமாரா இருந்தவங்க பராமரிச்சு அவளோட தேவையெல்லாம் நான் தான் பார்த்து எல்லாம் செய்கிறேன். நான் அப்போ ஒரு கல்யாணம் கட்டி கொடுக்கணுமென்று ஒரு வீடு இல்லைன்னு இருந்து அப்புறம் நான் அவங்ககிட்ட போய். நீங்க வேற ஏதாவது இப்போ அரசாங்கத்தோட இல்ல வேற நிறுவனங்களோட தொடர்பு கொண்டு கேட்டீங்களா? நிறைய பேர் உதவிகள் அரசாங்கத்துல தருவாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். நான் தான் கிடைக்கல. எனக்கு ஒரு சமத்திலையும் கேட்டேன். நான் அதுலயும் எங்களுக்கு கிடைக்கல உண்டும். அப்புறம் நான் மரக்கறி செய்து வியாபாரம் பண்ண போறேன். நான் வியாபாரம் பண்ணிட்டு வந்து அவக்கு அவட தேவை முழுதும் பார்க்குறேன். நான் எந்த தேவையும் பார்த்து அவட தேவையும் பார்த்து எல்லாம் செய்கிறேன். நான் இப்ப என்னன்னு சொன்னா அம்மா, அடுத்தது இப்ப இந்த வீடை வந்து கட்டி தந்தது இப்ப உங்களோட ஊர்ல வந்து இருந்து இப்ப பெரிய யூரோப் நாட்டுகளுக்கு போய் அவரும் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன் ஆகி ஒரு அவருக்குன்ற தனி இடத்தை பிடிச்சி இப்ப உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிறைய உறவுகளுக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்காரு. அதுவும் குறிப்பாக வந்து இப்ப உங்களோட தேத்தாத்தி விக்ராமன்னு சொன்னாலே அண்ணா வந்து யோசிக்கிற எல்லாம் இல்ல, உடனே செய்து கொடுப்பாரு. அவரை பத்தி நீங்க அவருக்கு வந்து நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? அவருக்கு நல்ல பூரண நன்றி சொல்லுவோம். நாங்கள் அவர் நம்மளுக்கு சொந்தக்கார ஆள் தான். எங்களுக்கு நல்ல வேண்டிய ஒரு ஆள் அவர். எங்களுக்கு நல்ல பழக்கம் உள்ள ஒரு மகன் தான் அவர் எங்களுக்கு. அப்ப உண்மையிலே பாத்துட்டீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 1 மில்லியன் பெறுமதியான வீடை வந்து இந்த இடத்துல வந்து அம்மாவுக்கு அமைச்சு கொடுத்துருக்கின்றோம். அப்ப கூட அந்த மகள் எங்க அம்மா? மகள் சுகம் இல்லாமலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்காவும் வருவாங்க. அவங்க இத்தனை மணிக்கு இங்க வருவாங்கன்னு தெரியாதானே, அதால பார்த்து நின்று போட்டு போன ஹாஸ்பிட்டலுக்கு போயாங்க. சரியம்மா, பிரச்சனை இல்லை. இப்ப வேற ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களாம்மா? வேற என்ன நான் சொல்லலாம். அடுத்து இந்த வீடை வந்து கட்டுனது வந்து உங்களுக்கு ஜீவோ ஊற்று அன்பின்கிறம் என்று அவங்களோட தான் செய்தவங்க. அந்த மேசன் அண்ணா அவங்க எல்லாம் இணைஞ்சி அப்ப காசு நிதி உதவி எல்லாம் வழங்கினது கமலநாதன் பாக்கியராஜ் அண்ணா. அப்ப இந்த வீடை வந்து கட்டும் போது இந்த இடத்துல வந்து வந்த இந்த ஊழியர்மார் வேலை செய்த அந்த அண்ணாவங்க எல்லாம் வந்து எப்படி உங்களோட நடந்து கொண்டாங்க, அவங்க எப்படி வேலை செய்தாங்க, அதையும் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். செய்தவங்க நல்லா வேலை செஞ்சவங்க தான். நாங்களும் அவங்கள நல்லா பார்த்தோம். அவங்க கேட்குற தேவையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்தேன். சாப்பாடு வகாது இதுகளை எல்லாம் அவங்களும் அது மாதிரி செய்துட்டு போனவங்க தான். நல்லா வேலை செய்வாங்க. சரி ஓகேம்மா. அடுத்து என்னன்னு சொன்னா இப்ப இந்த வீடியோவை பெல்ஜியம் நாட்டுல இருந்து கொண்டிருக்காரு அந்த அண்ணா. இப்ப ஜீவ ஊற்று அன்பினுடைய ஸ்தாபகர் அவரும் பார்த்து கொண்டிருப்பார். அடுத்தது இப்ப கமலநாதன் பாக்கியராஜா அண்ணா. அடுத்தது அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து கர்நாடகால இருந்து கொண்டிருக்காங்க. பிள்ளைகள் வந்து இப்ப இஞ்ச நாட்டுக்கு வரல. இப்ப அவங்களுடைய உறவுகள் எல்லாம் வந்து இந்த வீடியோட பார்ப்பாங்க. அதோட அந்த அக்காவும் அந்த கமலநாதன் அந்த அண்ணா வந்து இங்க வருவாரு இப்ப அவங்களுக்கு வீடு சிறப்பு விழாவுக்கு. இப்ப நீங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய உறவுகளுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? நன்றி சொல்லுவோம். நன்றி. சரி ஓகேம்மா. அப்ப அந்த வகையில நாங்க கொஞ்சம் ஏர்லியா வந்துட்டோம். அப்ப அதோட அம்மாவோட பேசிக்கொண்டிருக்கோம். அப்ப இன்னும் சொற்ப வேளையில வந்து இந்த வீடை வந்து கட்டுறதுக்கு முதல் காரணமாக இருந்த கண்ணன் அங்கள் வந்து இந்த இடத்துல வந்துருவாங்க. வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய பேசிட்டு நாம வந்து வீடை வந்து திறப்போல செய்யலாம். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த லோகோ எல்லாம் வந்து பதிச்சிட்டு இருக்குது. இதை வந்து
ஸ்பான்சர் பண்ணது எஸ்கியூஎம் அன்பின் இல்லம், அதாவது இந்த கண்ணனங்கள் வந்து அவருடைய ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி வச்சிருக்கிறார். கனடா நாட்டிலேயும் வந்து இந்த எஸ்கியூஎம் என்றது அவங்களுடைய ஒரு பிராண்டு. அப்ப அந்த எஸ்கியூஎம் என்ற அந்த பெயரை வச்சு இவங்க செய்யக்கூடிய இந்த சேவைகளுக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. அப்ப அந்த வகையில இந்த எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனுடைய, அதாவது இந்த கண்ணன் அங்கினுடைய 40வது இல்லம் இது. இந்த வீடு வந்து 40வது வீடு. சரி, ஓகே, நம்ம கொஞ்ச நேரத்தை நின்றுட்டு அப்ப அந்த கண்ணனங்கள் வந்ததுக்கு பிறகு நாம அப்படியே வீடியோவை தொடரலாம். முதலாவது நாங்கள் இந்த வீட்டுக்குரிய கல்லினை நாங்கள் திருநீக்கம் செய்வோம். அந்த வகையிலே திருநீக்கம் செய்வதற்காக நாங்கள் எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனுடைய கண்ணன் ஐயா அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். ரைட். அடுத்ததாக இந்த வீட்டினை நாங்கள் திறப்பு விழா செய்வதற்காக அல்லது இந்த ரிவனை கட் பண்ணுவதற்காக நாங்கள் தீபாவளி நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரைட், ஓகே. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இல்லமானது எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனுடைய 40வது இல்லம். ஜீவூற்று அன்பிங்கனத்தினுடைய 152 இல்லமாக காணப்படுகின்றது. ஆகவே தனியொருவராக 40 வீடுகளை இதுவரைக்கும் நிர்மாணித்து கொடுத்திருக்கின்றார். இன்னும் அநேக வீடுகளையும் தேவையுள்ள ஜனங்களுக்கு, மக்களுக்கு நிர்மாணித்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வீட்டினை உள்ளே சென்று பார்வையிடுவோம். நம்முடைய உறவுகள் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம், 1 மில்லியன் பெறுமதியான தொடர்ச்சியான வீடுகளை வந்து எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனுடைய கண்ணனங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் தங்களுடைய பிறந்த கிராமத்திலே வந்து அதிக அளவிலான வீடுகளை வந்து நிர்மாணித்து கொண்டிருக்கிறார். இப்போ தங்களுடைய பிறந்த கிராமன்றதுக்காக வேண்டி மட்டுமில்லை, கஷ்டம் எங்கே இருக்குதோ, துன்பம் எங்கே இருக்குதோ, எங்கே தேவை இருக்குதோ அந்த இடத்துல வந்து அங்கே வந்து அறிஞ்சாலே உடனடியாக அந்த இல்லைன்றதுக்கு மறுப்பே இல்லாமல் தொடர்ச்சியான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குது, தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவுண்டு. அதே மாதிரி, அதாவது அந்த மணல் கேணியை தோன்ற தோன்ற நீர் ஊறுவது போல நல்ல நூல்களை கற்க கற்க அறிவு வளரும் அதனுடைய பொருள். அதே மாதிரி இப்போ அங்கள்கிட்ட போய் எந்த ஒரு உதவியை கேட்டாலும் இல்லை என்றதுக்கு மறுப்பே இல்லை. சரி, ஓகே 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 என்று தொடர்ச்சியாக வந்து இப்படியான வேலைகளை, இப்படியான சேவைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அங்களுக்கு தீபாக்கா, அடுத்தது இந்த ஜீவூற்று அன்பின் கரத்தினுடைய ஸ்தாபகர், வெளிநாட்டிலிருந்து கொண்டிருக்கிற ஸ்தாபகர் ஜீவன் அண்ணா, அடுத்தது சீலன் அண்ணா, அடுத்தது இப்படியான அந்த எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனுடைய சில வேலைப்பாடுகளை, தேவைகளை வந்து கோஆர்டினேட் பண்ணி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பாடசாலை நண்பன் கம்ஜன் அவருக்கும் வந்து இந்த இடத்துல நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதோட இந்த வீடு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே அமைப்பு தான், ஒரே வடிவிலாம் வந்து இருக்கும். முன்னுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு கோல், 2 அறைகள், அதாவது நம்ம வந்து நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ ஒரு அறையில் வந்து நம்ம இப்போ சாமி படங்கள், அதுக்கேற்ற அந்த பூஜை பொருட்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு அறையையும், அடுத்த ஒரு அறையை வந்து நம்ம தூங்கக்கூடிய மாதிரி பெட்ரூமாகவோ இல்லை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி இந்த பக்கம் போனமாக இருந்தால் கிச்சன் இருக்குது. அப்போ கிச்சன் சமையல் அறை, நம்ம அதுக்கு தேவையான மாதிரி அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். பாருங்க, இந்த ஒரு 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடுன்றது ஒரு சின்ன விடயம் அல்ல, மிகப்பெரிய வேலை. அதாவது ஒரு அரசாங்கத்தாலேயே செய்ய முடியாத ஒரு வேலைகளை தான் இப்படியான எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனுடைய நம்முடைய கண்ணனங்கள், அடுத்தது ஜீவூற்று அன்பிங்கத்தினுடைய ஸ்தாபகர் ஜீவன் அண்ணா, இவங்க எல்லாமே வந்து இணைந்து செய்து கொண்டிருக்கின்றாங்க. ஏன்னு சொன்னால், இந்த அம்மா வந்து நான் இப்போ முன்னாடியே இந்த அம்மாவோட கொஞ்சம் பேசியிருந்தேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அவங்க வந்து நிறைய இடத்த வந்து கேட்டு போயிருக்காங்க. இப்போ சமுத்தி ஆஃபீஸாக இருக்கட்டும், நிறுவனங்களாக இருக்கட்டும், வேறு ஒரு இடங்களெல்லாம் எல்லா இடத்துலையும் வந்து அவங்க வந்து நிராகரிக்கப்பட்டு அவங்களுக்கான அந்த வீடு வந்து கிடைக்கல. அப்போ அதுக்கு பிறகு இப்படி ஒரு வீடுன்றது அவங்களுக்கு பெரிய ஒரு கனவு இல்லை. ஏன்னா இப்போ இவங்களோட குடும்பத்தில் வந்து
ஒரு ஆண் துணை கூட இல்லை. ஒரு எப்படி சொல்ற ஒரு இந்த நம்முடைய நாட்டுல பொருளாதாரத்தை பொறுத்தளவில் சாதாரணமான ஒரு அறகட்டுறன்னு சொன்னாலே ஒரு சாதாரண பாமர மக்களால முடியாது. அப்ப அந்த வகையில கண்ணனங்களுக்கு வாழ்த்துக்களங்கள். இப்போ நாம் கண்ணனங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, இந்த சேவை அதை பற்றின விடயங்கள் எல்லாமே வந்து கண்ணனங்கள்கிட்ட தெரிஞ்சு கொள்ளும். அதோட கண்ணனங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட மீடியாவில் ஃபுல் பிஸி. இங்கே வந்து அந்த பாலமுருகன் ஆலயத்தினுடைய திருவிழா கோலங்கள் மகோற்சவம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. ஒரு பக்கமாக வந்து இறை வழிபாடும், இன்னொரு பக்கமாக மனித நேயமும், இன்னொரு பக்கமாக தங்களுடைய பொருளாதாரம் பிஸ்னஸ் என்று இப்படியே அங்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து குறிக்கோளாக வந்து போய்கொண்டிருக்கிறவர்களால். வணக்கம் அங்கிள். வணக்கம். வணக்கம். எப்படி சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மீண்டும் சந்திக்கிறது சந்தோஷம். சந்தோஷம். இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் அங்கிள் வந்து கனடா தேசத்துக்கு போந்தார், போயிட்டு திரும்ப ஒரு 3 மாதத்தில் வர போகிறாங்கன்ட்டு. இப்போ வந்துட்டாங்க. இப்போ திரும்ப வந்து வேலையில் முடிச்சுட்டு இன்னும் ஒரு சில வாரங்களில் போயிடுவாங்க. இப்போ போனதுக்கு பிறகு திரும்பியும் வருவாங்க. வந்த வகையில் அங்களுடைய மனநிலை எப்படி அங்கிள் இருக்குது? எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நாங்கள் எடுத்த அந்த பொறுப்பு முருகன் கோயில் அது முடிஞ்சுது. இது சில வேலை திட்டங்கள் இங்கே செய்ய தொடங்கி இருக்கிறோம் தொழில் ரீதியாக. அதையும் சந்தோஷமாக போனேன். நல்லா வாழ்த்துக்கள். இங்கே நிறைய இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு பண்ணுறது ஒரு இதெல்லாம் இருக்காங்க. அப்படியான உங்களுக்கு கொடுக்கவா இல்லை எப்படி உங்களோட தனிப்பட்ட? சில வேலை அது நடந்தால் அப்படி இருக்கலாம். என்ன கன்ஃபார்ம் ஆயிடல. எல்லாம் முயற்சி நடக்குது. செய்யலாம். அதெல்லாம் முடியும். வேற வேற இந்தியா அது எங்களை முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் இந்த குடியிருப்பு அவரு அவங்களிடம் இதற்கு சேர்ந்த ஆக்கள் தான் குடியிருப்பு மக்கள் நிறைய வீரசிங்கம் அவர்கள் எல்லாம் அவங்களோட நல்ல இல்லாம செய்யக்கூடியலாம் நல்லா எல்லாரும் உண்டா கிடந்து இங்க சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டு இங்க உள்ளாக்கள் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் செய்து கிடந்தாக்கத்தான் அப்பா தொழில் வாய்ப்பு கொடுத்து கடைசியில் அந்த மாடி காலத்தில் என்ன செய்வாருன்னா அந்த மக்களுக்கு தொழிலாளி ஒவ்வொரு வீட்டுக்கும் அரிசி அப்படி ஒரு சேவை நான் எங்கேயும் சேர்ந்தெல்லாம் சாப்பிடுவீங்க அங்க அந்த இப்படி போனீங்கன்னா பயன் மதுரை விண்ணல்கள் வடிவா இருந்து சாப்பாடை கொட்டியில கட்டிட்டு வந்து சாப்பிட்டு எல்லாரும் இருந்து போற இடம் தான் இருக்கு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நாம வந்து இப்படியா தொடர்ச்சியாக வந்து ஒரு கண்ணனங்களோட ஒரு 6-7 வீடு கிட்ட திறந்திருக்கணும். ஆனால் அவங்க வந்து 40வது வீடை வந்து கட்டியிருக்கின்றாங்க. அப்போ நாம வந்து ஒரு 7-8 வீடுக்கு மேலே வந்து கண்ணனங்களோட திறந்திருக்கின்றோம். அப்போ அந்த வகையில் இப்போ நம்ம திறந்த எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவங்க ஐயாமார், அடுத்து அங்கே இருக்கக்கூடிய தங்கச்சிமார் அக்காமார் அவங்க கூட அந்த அவங்களுடைய வம்சாவளியாக வந்து இந்த இப்படியான தகவல்களை கேட்டு அங்களை வந்து நேரடியாக பார்க்கும்போது தீபாக்காவை நேரடியாக பார்க்கும்போது அவங்களுக்கு இவங்களை வந்து வாழ்த்துறதை விட இவங்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் தான் வாழ்த்துறாங்க. அது எனக்கு வந்து ஒரு வியப்பாக இருக்குது. ஏன்னா நிறைய இடத்த போகும்போது ஒரு நபரை பார்க்கும்போது அவங்கள்ட்ட வந்து அவங்கள வாழ்த்து சொல்லுவாங்க. அடிப்படையில இருந்து அணிவாராங்க. அந்த நேரம் நாங்க அயலூர் கிராமத்துகளுக்கு போனா சொல்லுவாங்க தேத்தாட்டிப்பா எஸ்பி முதலாளில பெரிய முதலாளி என்று சொல்லுவாங்க. அதோட முக்கியமாக அங்கே நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இந்த என்னடா நம்முடைய மக்கள் வந்து ஒரு சரியான நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. நம்முடைய இளைஞர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி அந்த குடும்பத்தை தலைமை தாங்குற பெண் தலைமை தாங்குற குடும்பங்கள் வந்து ஆனால் உண்மையில் இப்படியானவர்களை நீங்கள் இனம் கண்டு நீங்கள் உங்களுடைய அந்த ஃபவுண்டேஷனை வந்து இங்கேயும் ஒரு அடித்தளம் விட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நாங்களும் வந்து நேரடியாக போய் பார்க்கும்போது அங்கே சில இடங்களில் வந்து இப்போ ஒருவேளை உணவுன்றது கூட சில இடங்களில் கஷ்டமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கான அந்த ஒரு நிரந்தர வேலைகளை கொடுத்து இப்போ நம்ம அதுக்கான ஊதியத்தை கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு ஓகேவா இருக்கு. இப்போ நம்மளால முடிஞ்சதுக்கு நம்ம ஒரு மாத காலமோ இல்லை ஒரு வருஷத்துக்கோ நம்மளால வேண்டிய உதவிகளை செய்யலாம். இப்போ நம்ம அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக செய்யறன்றது சாத்தியப்படாத ஒரு விஷயம்.
அப்போ அதில் நீங்கள் உண்மையில் எடுத்துக்கிற ஒரு முடிவு நல்ல அதுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள் எங்கே நல்லா நடக்கணும். எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டும் ஒரு சதுரவதை எங்கிட்ட வந்து பண உதவியெல்லாம் இல்லை, சதுரவதை கண்டிப்பாக இருக்கும். இந்த மூலமாக சோஷியல் மீடியாக்கள் தான் இப்போ முக்கியம். உங்களோட சேவைகளுக்கெல்லாம் நன்றி. நாம வந்து இப்போ கண்ணனங்களோட பேசியிருந்தோம், வீட்டுக்கார அந்த அம்மா அவங்க அடுத்த ஐயாவோட எல்லாம் போய் பேசியிருந்தோம். முக்கியமாக வந்து இதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய தீபாக்காவோட கொஞ்சம் பேசுவேன். என்னன்னு சொன்னால் இப்போ தீபாக்காவுடைய ஒரு அனுமதி இல்லாமல் இந்த வேலைகளை வந்து ஒரு கணவரால் செய்ய முடியாது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சவர்களுடைய. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி சுகமா இருக்கீங்களா? சுகமா இருக்கேன், நல்ல சுகமா இருக்கும். இப்போ உங்களுடைய கணவர் செய்கின்ற இந்த வேலைகளில் உங்களுக்கு என்ன மாதிரி அக்கா? முழு சம்மதமா இல்லை ஓகே வேறு செய்கிறாரு செஞ்சுட்டு போட்டோம்ன்ற மாதிரி அப்படியா? சம்மதம். எனக்கு என்னன்னா வசதி இல்லாதவர்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கணும்னு சொல்லி அது ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இன்னொரு மனக்குறைன்னு சொல்லி சொன்னால் இதை விட நல்ல வசதியாக இருக்கிறாங்களே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் கொஞ்சம் எங்களோட ஊர்ல இருந்து போனாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, செய்தா இந்த ஊரே நல்லா முன்னேறு. அது ஒரு இதுதானே தவிர மற்றபடி வேற ஒன்று. அது உண்மையிலேயே வந்து என்னன்னு சொன்னா இப்ப நம்மகிட்ட வந்து பணம் இருந்தாலும் அதை கொடுக்கறதுக்கு ஒரு மனம் வர வேண்டும். அது உண்மையில உங்களுக்கு எல்லாம் கோபமாயும் இருக்கலாம் சொல்றா வேண்டாம். ஆனா அதோட ஆதங்கம் எல்லாரும் கொஞ்சம் செய்யலாம், எங்கட அளவுக்கு செய்யாட்டி ஒரு அளவுக்கு செய்யலாம். அதான் இப்ப என்னோட நானும் வந்து சில வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேனாக்கா, என்னோட உலக தான் நம்மகிட்ட ஒரு பொருளாதாரம் இருந்தாலும் அதை கொடுக்கணும், இன்னும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணுன்ற மனப்பாங்க வந்து எல்லாருக்கும் வராது. அது உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதோட நம்ம சில வீடியோக்குள்ளேயும் கதைச்சிருந்தோம், புள்ளியல்ற மனையில் எப்படி இருக்கு, அதை பற்றி உங்களுக்கு எப்படி பேசுகிறாங்கன்ட்டு. இப்போ தொடர்ச்சியான இப்போ இப்படியான பெருந்தெல்லாம் உதவிகளுக்காக செய்து கொண்டு இருக்கும்போது இப்போ பிள்ளைகள் சப்போர்ட் உங்களுடைய அந்த உங்களோட பிள்ளைகள் எல்லாம் நல்ல சப்போர்ட். இப்போ ஊருக்கு தெரிஞ்சிருக்கு வந்தவங்க தானே போனவங்க, பிள்ளைகள் எல்லாம் நல்ல சப்போர்ட். இதுவுமே அதில் இது இல்லை, அவங்களும் செய்யணும். நீங்க இதை கண்டினியூ பண்ணணும் தான் நாங்க சொல்லி வளர்க்குறோம் பிள்ளைகளுக்கு. அது ஒரு முக்கிய இதா சொல்றது. சரி ஓகே, நன்றி அக்கா. சரி ஓகே, நாங்கள் வந்து நாங்களும் கூட பேச விரும்பல. காமிச்சேன் நம்ம வீடியோ முடிச்சுக்கொள்வோம். அப்ப நாங்கள் வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். சரி ஓகே, நாங்கள் இப்போ இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். இப்போ இந்த வீடை வந்து திறப்புலா செய்துட்டு இப்போ அடுத்ததாக இன்னும் ஒரு வீடு திறப்புலா செய்ய போக வேண்டும். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அப்போ அந்த ரைட். அனைவருக்கும் வணக்கம். நாள் நாங்கள் மீண்டும் தேத்தத்தில் நிற்கிறோம். அந்த வழியில் இந்த வீட்டுக்குரியவர்கள் நம்முடைய அண்ணாக்கு அக்காவுக்கு தம்முடைய மரியாதையை செலுத்தியிருக்கிறார்கள். பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றிகள். ரைட், நாங்கள் நேரடியாகவே விடயத்தை செல்வோம். இந்த வீடானது ஜீவூர்த்தி அன்புங்கிறதுல 151வது வீடும் எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனுடைய 39வது வீடுமாக இருக்கின்றது. இதை ஸ்தாபித்து கொடுத்த நம்முடைய கண்ணண்ணா மற்றும் அக்கா அவர்களை நாங்கள் மனமாற மீண்டுமாய் வாழ்த்துகின்றோம். நிறைவான ஆசீர்வாதம் கடவுள் கொடுக்க வேண்டும். இன்னும் பலருக்கு பல உதவிகளை செய்து பலருடைய வாழ்க்கையில் சந்தோஷ ஒழுக்கீட்டை சிரிப்பை உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் கடவுளை மன்றாடி கொண்டு இந்த நேரத்திலே நாங்கள் முதலாவதாக இந்த வீட்டினுடைய திரைக்கலை நாங்கள் நீக்கம் செய்வோம். அந்த வகையிலே கண்ணண்ணா இந்த திரைக்கலை நீக்கம் செய்து வைப்பார். ரைட், ஓகே, நன்றி கண்ணண்ணா. தொடர்ந்து இந்த வீட்டினை அக்கா அவர்கள் ரிபனை கட் பண்ணி ஆரம்பித்து வைப்பார். ரைட், ஓகே. அந்த வீட்டை பெருந்துரையை இதை கட் பண்ணி அக்காவும் அந்த வீட்டை பெருந்துரையும் சேர்ந்து இதை திறந்து வைக்கின்றார்கள். நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் உற்சாகமாக இருப்போம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் கமலவதனி. கமலவதனி. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 4 பொம்பளை பிள்ளை. 4 பேர். என்ன சொன்னால் இந்த வீடை வந்து 1 மில்லியன் பெறுமதியான வீடை வந்து இப்போ கண்ணனங்கள் வந்து உங்களுக்கு கட்டி தந்திருக்கின்றார். அப்போ திறப்பு விழாவுக்கு வந்து இப்போ நல்ல ஒரு காரியம் நடந்திருக்குது. அப்போ அந்த வகையில் இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நம்முடைய உறவுகளுக்காக இருக்கட்டும், கண்ணனங்கள் அடுத்தது தீபாக்கா வந்து அவங்களே நேரடியாக வந்திருக்காங்க கனடா நாட்டிலேருந்து. இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? எனக்கு 4 பொம்பளை பிள்ளைக்கு இந்த வீடை தந்திருக்காங்க தம்பி. எனக்கு மிக்க நன்றி. நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன், வீடு இல்லாமல் சரியான கஷ்டப்பட்டேன் நான். இன்னும் எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. ஒரு பிள்ளைக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கேன். இது 2வது பிள்ளை. இன்னும் 2 பிள்ளைகள் இருக்கு. 2 புருஷனார் கூலி தொழில்தான் செய்கிறேன். எனக்கு மிக்க நன்றி அண்ணா. எனக்கு இதை விட நன்றி இல்லை. அவ்வளவு நான் கஷ்டப்பட்டு தெரிஞ்சிருக்கேன்.
சரி ஓகே அல்லாதீங்க சந்தோஷம். எங்களுக்கு கொடுக்குறோம்னா கூட எங்களுக்கு சந்தோஷம். சரியா நாங்களுக்கு போய் சேருது. அதான் உண்மையிலே வீடுன்றது ஒரு சொந்த இருப்பிடம்ன்றது ஒரு ஒரு வாழ்க்கையிலுடைய ஒரு அத்தியாவசியமான ஒரு விடயம். அப்போ அந்த வகையில் அப்படியானவர்களை நாம் கண்டு இந்த சேவைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற கண்ணனங்களுக்கும் தீபாக்காவுக்கும் மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். சரி அழாதீங்கம்மா, நல்ல ஒரு காரியம் நடந்திருக்குது, உங்களுக்கு சந்தோஷம் தானே? மிக்க சந்தோஷம். சரி ஓகே. என்ன சொன்னால் நாம் வந்து சீலன் கண்ணனங்கள் தீபாக்கா அவங்களுடைய நம்ம ஆல்ரெடி எல்லா விடயங்களையும் பேசிட்டோம். அப்போ திரும்ப கேட்குறதுக்காக ஒன்றுமே இல்லை. இப்போ இருந்தும் அவங்க ஏதாவது பேச விரும்புகிறாங்களான்னு கேட்டுட்டு இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சு கொள்கின்றோம். நீங்கள் ஏதாவது இப்போ மேலதிகமாக பேச விரும்புகிறீங்களாங்க? இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களோட ஊருக்கு செய்யக்குள்ள இன்னும் சந்தோஷம், ரெட்டிப்பு மடாங்க என்ன சந்தோஷம். அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சிம்பிளாக முடிச்சுட்டார். அக்கா ஏதாவது பேச விரும்புகிறீங்களாக்கா? கடவுள் குறிக்கோள் ஒன்று தான், எல்லாரும் செய்யுங்க, நாங்கள் செய்கிற மாதிரி எல்லாரும் செய்ய வாங்க. இதுதான் திரும்ப உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்கிறீங்க, எங்களால் முடிஞ்சது இந்த இப்படி தான் நம்முடைய உறவுகளுக்கு வெளிப்படைய கொண்டு வரலாம். அதை செஞ்சு கொண்டிருக்கீங்க. உண்மையிலே உங்களால் என்ன முடியுமோ அதை 7 மணி அளவுக்கு கொடுங்க. அது வந்து உண்மையிலே நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு செய்கிற உதவி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை தான் காப்பாற்றும். தெரியாதவங்களுக்கு செய்கிற உதவி நம்முடைய சமுதாயத்தை நம்முடைய உறவுகளை அனைத்தையுமே வந்து காப்பாற்றும். இது நம்ம சொல்லல, பழைய ஆக்கெல்லாம் சொல்லிக்காங்க, பெரிய ஆகலாம். சரி, அப்படி இருக்கக்குள்ள மேலே ஒரு சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் வந்து உங்களோட இணைஞ்சி ஏதோ ஒரு வகையில் நாங்களும் பங்களிப்பு செய்கிறோம் நினைக்கும் போது அதை நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். சரி, நாங்கள் போயிட்டு வரட்டா? வேறு ஏதாவது சொல்லுவீங்களா? சரி ஓகே மேனப், நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய்.